ஒரே நாள்ல இருவேறு இடங்களில் பொதுமக்களை கத்தியால குத்தி தாக்குதல் நடத்தியிருக்காரு இங்க ஒரு இளைஞர். கஞ்சா போதையில் கத்தியை சுழற்றிய மர்ம ஆசாமிக்கு மாவுக்கட்டு போடப்படுமா? சிகப்பு துணியால் கையை கட்டி காரில் ஏற்றப்படும் இந்த கோடு போட்ட சட்டைதான் பட்ட பகலில் கஞ்சா போதையில் பொதுமக்களை கத்தியால் வெட்டி வெறியாட்டமாடிய கொடூரன். முதலில் மருத்துவமனையில் நோயாளியை கத்தியால் குத்தி ரத்தம் பார்த்த இந்த போதை ஆசாமி அடுத்ததாக ஓடும் பஸ்ஸில் அருகில் அமர்ந்திருந்த பயணியை அட்டாக் செய்துள்ளார். ஒரே நாளில் 2 இடங்களில் கத்தியால் வெறியாட்டமாடிவிட்டு தப்ப முயன்ற நபரை பொதுமக்கள் படிக்கட்டோடு படிக்கட்டாய் அமுக்கி கையும் களவுமாக மடக்கி பிடித்துள்ளனர். பட்ட பகலில் ஏன் இப்படி ஒரு பகீர் செயல் என்று தெரிந்து கொள்ள விசாரணையை தொடங்கினோம். சேலம் மாவட்டம் தொப்பம்பட்டி பகுதியை சேர்ந்த கட்டிட தொழிலாளி பெருமாள் என்பவர் சிடி ஸ்கேன் எடுப்பதற்காக ஈரோடு அரசு மருத்துவமனையில் ஸ்கேன் பிரிவில் வரிசையில் காத்துக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு கஞ்சா போதையில் வந்த மர்ம நபர் ஒருவர் திடீரென மறைத்து வைத்திருந்த கத்தியால் பெருமாளின் தோள்பட்டை மற்றும் கழுத்தில் சரமாரியாக குத்திவிட்டு தப்பி ஓடியுள்ளார். இதையடுத்து காயமடைந்த பெருமாளை உடனடியாக அருகில் இருந்தவர்கள் மீட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்த்தனர். இதன் பின்னர் தப்பி ஓடிய மர்ம ஆசாமி அரசு மருத்துவமனைக்கு வெளியே உள்ள பேருந்து நிறுத்தத்தில் இருந்து சிவகிரி செல்லும் அரசு பேருந்தில் ஏறியுள்ளார். பேருந்து மூலப்பாளையம் பகுதியில் வந்து கொண்டிருந்த போது பேருந்தில் இருந்த சக பயணி ஒருவரிடம் அந்த மர்ம நபர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இதில் ஆத்திரமடைந்த மர்ம நபர் பெருமாளை வெட்டிய அதே கத்தியால் பயணியின் தலையில் வெட்டி இருக்கிறார். இதனை பார்த்த சக பயணிகள் அந்த மர்ம நபரை பிடிக்க முயன்றபோது அவர்களிடமும் கத்தியை காட்டி மிரட்டி உள்ளார். இதனால் ஓட்டுநர் பேருந்தை ஓரம் கட்டி நிறுத்தியிருக்கிறார். உடனே பேருந்தில் இருந்து தப்பி ஓட முயன்ற அந்த ஆசாமியை பொதுமக்கள் சாதுரியமாக மடக்கி பிடித்து காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர்.